ஸ்டாலின் ஆட்சிக்கு வரவும் மாட்டார், மக்களுக்காக எதுவும் செய்ய மாட்டார் என தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் மத்திய அரசின் ஜன் ஜீவன் மிஷன் திட்ட பணிக்கு பூமி பூஜையை தொடங்கி வைத்து பேசிய அவர், அதிமுக அரசு செய்வதைத்தான் சொல்வோம், சொல்வதைத்தான் செய்வோம் எனவும், ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் நகைக்கடன் தள்ளுபடி என பல பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி வருகிறார் எனவும், நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்து மு.க.ஸ்டாலின் நடிக்கிறார் எனவும், நீட் தேர்வு விஷயத்தில் ஆளுநர் ஒப்புதல் பெற்ற பிறகே மாணவர்கள் சேர்க்கை நடத்துவோம் என அதிமுக தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விவசாயி யார், விவசாயி போல நடிப்பது யார் என மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றார். மதுரை மேற்கு தொகுதியில் திருப்பரங்குன்றம் பஞ்சாயத்தில் திருப்பரங்குன்றம் ஒன்றியத்தில் இருக்கின்ற எங்களுடைய மேற்கு தொகுதி பஞ்சாயத்து 6 பஞ்சாயத்து இருக்குது. இந்த 6 பஞ்சாயத்திலும் இன்றைக்கு இந்த குடிநீர் குழாய் தனி குடும்பம் இருக்கு இல்லையா, தனிநபர்களுக்கு குடிநீர் வழங்குகிற நல்ல தூய்மையான குடிநீர் வழங்குகிற திட்டத்தை முதல் கட்டமாக கீழமாத்தூர் பஞ்சாயத்தில் இந்த ஊராட்சி இதில் ஏறத்தாழ 796 வீடுகளுக்கு 45.45 லட்சம் ரூபாய் திட்டத்தில் இந்த திட்டத்தை இன்றைக்கி பூமி பூஜை தொடங்கியிருக்கோம். இது நம்முடைய மேற்கு தொகுதியில் இருக்கிற பஞ்சாயத்தில் ஏறத்தாழ நம்ம ஊரப்பகுதி மேற்கு தொகுதியில் இருக்கின்ற 2021 வீடுகள் பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் முதல் கட்டமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் ஏறத்தாழ 5 லட்சம் வீடுகள் இந்த திட்டத்தால் பயனடைய இருக்கிறது. இந்த திட்டம் பாரத பிரதமர் அவர்களால் கடந்த 2019 ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் செயல்படுத்துவதற்கான தொகை மத்திய மாநில அரசு இரு அரசுகளும் சரிசமமாக 50-50 பகிர்ந்து கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டு மதுரை மாவட்டத்தில் ஏறத்தாழ 5 லட்சம் வீடுகள் எடுக்கப்பட இருக்கிறது. அதில் 97,959 வீடுகள் இப்போ முதல் கட்டமாக எடுக்க இருக்கிறார்கள். இது 82.26 கோடி ரூபாய் செலவில் இந்த முதல் கட்ட பணிகள் தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி எல்லா ஊராட்சியிலும் இந்த பணிகள் தொடங்க இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பயனளிக்கக்கூடிய திட்டம். கிராமப்புற மக்களுக்கு குடிநீரை தூய்மையான குடிநீர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கிறதுக்கு வழிவகை இன்றைக்கு அம்மாவுடைய அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இணைந்து செய்திருப்பது பாராட்டக்கூடியது, மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கு என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னுடைய இதுக்கு வரல, இந்த தகவல் வரல. வந்துச்சுன்னா அது குறித்து ஆலோசித்து நிச்சயமாக அந்த மாதிரி இது கூட இது நடத்தினது நம்ம தலைவர் தான் நடத்துகிறார், ஊராட்சி மன்ற தலைவர் தான் நடத்திருக்காங்க. அந்த பிடிஓ எல்லாம் அப்படி இல்லை, அவங்க தான் நடத்துகிறாரு. இப்போ அதிகாரியை நடத்தி நாங்கள் வந்திருந்தோம்னா அந்த தலைவரை கூப்பிடாம இருந்தால் தம்பி சொல்கிறது நீங்கள் சரி, ஆனால் அவங்க தான் நடத்துகிறாங்க. எனிவே எது எப்படி இருந்தாலும் சரி, மக்களுடைய பிரதிநிதியுடைய கோரிக்கையை அவர்கள் அதிகாரிகள் கேட்டு தான் ஆகணும். மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு மதிப்பளிக்க என்பது இந்த அரசினுடைய நோக்கம். அது நிச்சயமாக அது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிகாரிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்படும். அது தவறாக அவர் நடக்கும் பட்சத்தில் எந்த அதிகாரி தவறாக நடக்கிறாரோ அவர் மீது நிச்சயமாக அவருக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் நாங்கள் கொண்டு செல்வோம். எனவே இங்கே பொறுத்தளவுக்கு மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்பது அம்மாவுடைய அரசனுடைய நோக்கம். அதை நிச்சயமாக நிறைவேற்றும். இல்லை, இது அது மாதிரி இந்த திட்டத்தில் ஒன்றும் குறிப்பிடலை. இந்த தண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு, மத்திய மாநில அரசு. இதுக்கான திட்டங்களுக்கு அதுக்கு போக தான் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்றது அதுக்கு அடுத்த கட்டம் தான் தெரியும். இப்போ தான் முதல் கட்ட பணி தொடங்கியிருக்கோம், இப்போ தான் பூமி பூஜை போட்டிருக்கோம். அது என்னென்னா அது இப்போ அரசு நிகழ்ச்சி, அரசு துறை சார்பாக ஏதாச்சும் கேள்வி கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். வேறு அதுன்னா தனியார் நம்ம அம்மாவுடைய அரசு செய்வதைத்தான் சொல்லுவோம், சொல்வதைத்தான் செய்வோம். இந்த அரசு கருணாநிதி அரசு நம்ம எதிர்கட்சி தலைவர் சொன்னதை போல் எல்லாருக்கும் 2 ஏக்கர் நிலம் தருவோன்னு கலைஞர் சொன்னார், அனைவருக்கும் வீடு தருவோன்னு. கடைசியில் 2 அங்குலம் நிலம் கூட கொடுக்காம போனவர் தான். மனசில் தான் எனக்கு இதயத்தில் தான் இடம் இருக்குன்னு சொன்னவர் தான் அவர். நீட்டு தேர்வு வர்றதுக்கு காரணமாக இருந்ததே திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் மத்தியில் இருந்தது. இன்றைக்கி கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அதில் இது இருக்குது, முறையீடு இருக்குது. ஒரு மாநில அரசு எப்படி நிறைவேற்ற முடியும்?
நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடக்கிற தேர்தலில் இவர் ஆட்சிக்கு வந்துடுவோம், வந்தால் எல்லாருக்கும் 5 பவுன் நகை வச்சுருக்கவங்கெல்லாம் கூட்டுறவு வங்கி, அனைத்து வங்கியிலும் தேசிய வங்கியிலையும் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னார். பொய்யான வாக்குறுதியை எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று அவர் பாணியில் சொன்னார். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் கலைஞரனுடைய பிள்ளை அப்படின்னு அடிக்க ஒரு தடவை சொல்லுவார். நான் சொல்கிறது என்னடா, இப்படியெல்லாம் சொன்னவர் இப்பவும் அதே மாதிரி சொல்கிறாரு. அவர் வரப்போகிறதும் இல்லை, இது மாதிரி நிறைவேற்ற போகிறதும் இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், எந்த அரசு நிறைவேற்றும். விவசாய நடிக்கிறவர் வேணுமா, உண்மையான விவசாயி வேணுமா என்று மக்கள் தீர்மானிக்கிறாங்க. மக்கள் விவசாயத்தான் விரும்புவாங்க, விவசாய நடிக்கிறவங்களும் விரும்ப மாட்டாங்க. நம்ம ஸ்டாலின் வந்து விவசாய நடிக்கலாம், ஆனால் உண்மையான விவசாயி எங்களுடைய முதலமைச்சர் ஆனால் எடப்பாடியார். அவருடைய செயல்பாடுகள் இந்த 4 ஆண்டுகளில் எவ்வளவு தூரம் திறன்பட்டிருக்கு, எவ்வளவு மேன்மைப்பட்டிருக்கிறது. அரசு திறமையாக நடத்துகிறார், மிக திறமையான நல்ல திட்டங்களை தருகிறார். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வேளாண் மண்டலம் அமைத்தது அந்த அரசு இல்லையா? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொடுத்தாங்க. காவேரி ஆற்று பிரச்சனைக்கு முடிவு கட்டினார். இப்போ தடுப்பணை கட்டியிருக்காங்க, 1000 கோடி ரூபாயை தடுப்பணை கட்டி விவசாயிகளுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை உருவாக்கிறார். ஏன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடிமராமத்து செய்து அவங்க குடிமராமத்து இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது இவங்க ஒரு கட்சி சார்பாக நடத்தினாங்க. நான் நடந்துச்சா? சும்மா பேருக்கு ஃபோட்டோ கொடுத்துட்டு கடைசியில் ஒன்றுமே அந்த திட்டத்தை நிறைவேற்றது அம்மாவுடைய அரசு தான், இன்றைக்கி முதலமைச்சர் தான். இத்தனை திட்டங்களை நிறைவேற்றியிருக்கோம். மக்களுக்கான இந்த கொரோனா காலத்தில் கூட கொரோனாவை கட்டுப்படுத்தியிருக்கிறோம். பாரத பிரதமரே முதலமைச்சரை பாராட்டியிருக்கிறேன். எனவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தளவுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கின்றனால அவர் ஏதாவது சொல்லுவார், அதையெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கிறோம். ஆனால் விடுங்க, சொல்லுங்கள். இல்லைங்க, கொரோனா காலத்தில் உரிய விதிகளை கடைபிடிக்க வேண்டும், நம்முடைய நன்மைக்கு தான். அரசு வந்து வேணுண்டே, காவல்துறை வேணுண்டு யாரையும் தடுக்கணும் அல்ல. நம்ம பொதுவாக அந்த கூடுதலில் இன்னும் இந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக ஏதாவது அதிகமான இது வந்துடக்கூடாது, தொற்று வந்துடக்கூடாது என்ற மக்களுடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அம்மாவுடைய அரசு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கே ஒழிய, காவல்துறை சொல்லியிருக்கே ஒழிய வேறு ஒன்றும் நோக்கம் அல்ல. யாரையும் தடுக்கணும், யாருடைய இதுக்கும் சிறப்பிக்கக்கூடாது அப்படின்றது அல்ல. பொதுவாக தேசிய தலைவர்களும் இந்த நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்களுக்கும் மரியாதை கொடுப்பதில் அம்மாவுடைய அரசை போல எந்த அரசும் கிடையாது. இதுக்கு முன்னால் இருந்த திமுக அரசை காட்டிலும் அம்மாவுடைய அரசு நம்முடைய தியாகிகளுக்கு மரியாதை சேர்ப்பது, அவங்களுக்கு மணிமண்டபம் கொடுப்பது, அவங்களுக்கு சிலை வைப்பது, அத்தனை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. சிறப்பான திட்டங்களை தந்திருக்கிறது. எனவே எங்களுடைய நோக்கம், அம்மாவுடைய அரசு நோக்கம், இந்த சமூக பரவலாக இது மாறிடக்கூடாது. கொரோனா தடுக்க வேண்டும், கட்டுக்குள் வைத்திருக்கணும் தமிழ்நாடு. அந்த கட்டுக்குள் எங்க மீறக்கூடாது. உங்களுக்கு தெரியும் கேரளாவில் என்ன மாதிரி இருந்து இப்போ எப்படி ஆகி போச்சு. இன்றைக்கி அதிகமணியாக அங்கே கொரோனா பாதித்தவர்கள் அதிகமாக வருகிறார்கள். காரணம் என்ன? அது சற்று தளவு பண்ணிட்டாங்க, அங்கே ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த இதில் தான் பரவிடுச்சு. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பது தான் நம்முடைய எண்ணம். காவல்துறை அந்த அடிப்படையில் தான் யாரையும் போகக்கூடாது வைக்கக்கூடாது, அந்த விதி பிரகாரம் போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தலைவரே, வதந்தி எல்லாம் ஒரு பெருசாக இல்லை. அறிவித்தால் மாண்பு முதலமைச்சர் அறிவிப்பார், அறிவிக்கும் போது அது தெளிவாக தெரியும். அதுக்கெல்லாம் போய் வதந்தி, நீங்களே வதந்தின்றீங்க, அது ஒரு அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கலாம். நிச்சயமாக நாங்கள் தான் சொல்லிட்டோமே, அரசு அது மாண்பு கவர்னர் அவர்கள், ஆளுநர் அவர்கள் இதில் தீர்க்கமான முடிவை அறிவிக்க வேண்டும். அறிவித்த பிறகு தான் நேர்காணலை நடத்துவோம்னு ஒரு அரசு சொல்லியிருக்கு, ஒரு மாநில அரசு சொன்னா. இதே சூழ்நிலையில் திமுக ஆட்சியில் இருந்தால் அது நடந்திருக்குமா? எண்ணி பார்க்கணும். சும்மா இன்றைக்கி வேடம் போடலாம், போய் ஆக்ஷன் பண்ணலாம், போய் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். இதே திமுக ஆட்சியில் நடக்குமா? என்ன நடந்தது? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம இலங்கை தமிழர்களை கொண்டு குவித்தாங்க. ஆனால் அன்னைக்கு ராஜபக்சே என்ன, இவங்க போய் அவங்க பரிசு கொடுத்தது வாங்கிட்டு வந்தது தானே திமுக அரசு. ஏங்க இவங்க என்ன செஞ்சாங்க? அங்கே கொண்டு குவித்த அந்த கொலை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜபக்சேவுடைய இல்லத்திற்கு சென்று, அந்த நாட்டுக்கு சென்று, அந்த தமிழ் மக்களை ஈழத்தமிழரை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு போய் அவர் கொடுத்த பரிசு பொருளை இவரும் கனிமொழியும் அவங்களுடைய ராஜா எல்லாம் திருமாவளவன் உள்பட எல்லா பேரும் சிரித்து போஸ் கொடுத்துட்டு வந்தாங்களே. ஆனால் அந்த இலங்கை தமிழர்களுக்கு அவங்க கொண்டு குவிக்கும்போது வேடிக்கை பார்த்தது தானே இந்த அரசு.
என்ன செஞ்சாங்க? மத்திய அரசு எடுக்கிற நடவடிக்கைக்கு அன்னைக்கு மாநில அரசாக இருந்த எந்த ஒரு இதுவும் செய்யலை. முல்லை பெரியார் பிரச்சனையில் என்ன தலையிட்டாங்களா? காவிரி ஆற்று பிரச்சனையில் தலையிட்டாரா? ஒரு கோர்ட்டு சொன்ன அரசு இதில் வெளியிடறதுக்கு வாய்ப்பை உருவாக்கலையே மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுக. இவங்க என்ன இங்கே மாநிலத்தை வந்தோடனே என்ன கிடைக்க போகிறாங்க? கூரை ஏறி கோழி பிடிக்காத வானத்தை ஏறி வைகுண்டத்தை காட்டுறேன்னு சொன்னால் கேட்குறவங்க கேனப்பைன்னு நினச்சா சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதுக்கு அழகாகத்தான் இருக்கும். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் பார்க்காம கையெழுத்து போட்டேன், மீத்தேன் திட்டத்துக்கும் கையெழுத்து திட்டம்னு இவர் தானே சொன்னார். ஸ்டெர்லைட் ஆடு விரிவாக்கத்துக்கு இவர் தானே கையெழுத்து போட்டார். துணை முதலமைச்சராக இருந்தார், பலதுறை அமைச்சராக இருந்தார். இதெல்லாம் பேசுகிறதுக்கு அவருக்கு இது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவர் பேசுகிறார். அவரால் ஒன்றும் செயல்படுத்த முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சி தான் தொடரப் போகிறது. 3ஆம் முறையாக அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி அமைய போகிறது. முதலமைச்சர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக தொடங்கப் போகிறார்.